Hi guys, this is Sharu Text Studio Tamil. நான் உங்கள் சர்வேஷன். இன்னைக்கு நம்ம என்டர்டைன்மெண்ட் செக்ஷனில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு பென்டென் பற்றின வீடியோ தான் பார்க்க போகிறோம். பென்டென் ஃப்ரான்ச்சைஸில் காதை பார்த்த ஃபியூஷன் ஏலியன்ஸோட பவர் அண்ட் எது நல்லா இருந்திருக்கும் அதை பற்றிலாம் பார்க்க போகிறோம். ஸோ பேசிக்கலி ஃபியூஷன்ஸ்னால் என்ன? ஃபியூஷன்ஸ்னால் ரெண்டுக்கும் மேற்பட்ட ஏதாவது விஷயத்தை மிக்ஸ் பண்ணி ஒன்றாக்குறது தான். பென்டெனில் இது எப்படி ஒர்க் ஆகும்னா, பென் ஆம்னிட்ரிக்ஸில் ஒரு ஏலியன் சூஸ் பண்ணிட்டு தென் டயலை ப்ரெஸ் பண்ணோன்னே அவர் செலக்ட் பண்ண ஏலியனோட DNA அவருக்குள்ளே இன்ஜெக்ட் ஆகும். ஸோ அவர் பேசிக்கலி அந்த ஏலியனாக மியூட்டேட் ஆகிறாருன்னு சொல்லலாம். ஃபியூஷன்ஸ் ரெண்டு வகையில் நடந்தாலும் நம்ம இதுவரை பார்த்துருக்கோம். ஒன்று கிளாசிக் சீரீஸில் ஃபேஸ் பிளேட் உடஞ்சி போய் ரேண்டமான ஃபியூஷன் ஏலியன்ஸ் வந்திருக்கும். தென் பென்டெட்கே ரெண்டு ஆம்டிக்ஸை சேர்த்து சிங்கில் வச்சு ஒரே பயாம்டிக்ஸை யூஸ் பண்ணியிருப்பார். ஸோ அதை யூஸ் பண்ணி ஃபியூஷன் ஏலியன்ஸாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகுவார் அவர் இஷ்டப்பட்ட மாதிரி. இப்போ ரெண்டு வாட்டியும் என்ன நடந்திருக்கும்னா, ஒன்றுக்கும் மேற்பட்ட DNA பென்னோட மிக்ஸ் ஆகும். ஸோ பென் எப்பயும் போல் ஹாஃப் ஹியூமன் ஹாஃப் ஏலியன் ஹைப்ரிடாக இல்லாமல் 1/3 ஆஃப் ஹியூமன் அண்ட் 1/3 ஆஃப் மீதி ரெண்டு ஏலியன்ஸாக இருந்திருப்பார். முதல்ல இதனால என்ன அட்வான்டேஜ்னா, ரெண்டு ஏலியனோட பவர்ஸும் அவர் கிடைக்கும், மோஸ்ட் ஆஃப் த பவர்ஸ் அண்ட் எபிலிட்டிஸ்னு சொல்லலாம். அண்ட் தென் ரெண்டு ஏலியனோட கம்பைன்டு நியூ பவர்ஸ் ஏதாவது இருந்தால் கூட அது கிடைக்கலாம். பட் மெயின் டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஏலியன்ஸோட ஃபுல் பவர் வராது அண்ட் பவரோட லெவலும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். லைக் இப்போ டைமண்ட் மேத்தர்ட்ட கிரேண்ட் மேத்தரோட ஃபுல் இன்டெலெக்ட் இருக்குமான்னு தெரியாது. அதே மாதிரி ஸ்டிங்காம்ஸை 4 ஆர்ம்ஸோட ஃபுல் ஸ்ட்ரென்த் இருந்திருக்காது, அதை நம்மளே பார்த்துருக்கோம். ஸோ இது ஒரு 50-50 சுச்சுவேஷன் தான். ஆனால் பாதி ஃபியூஷன்ஸ் கிட்ட அட்வான்டேஜஸாக தான் இருக்க வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி ஃபியூஷன்ஸ் பற்றி நான் வேறு வீடியோவில் பார்ப்போம். இப்போ பென்டென் சீரீஸில் ஆன் ஸ்க்ரீனில் வந்த எல்லா ஃபியூஷன்ஸையும் பார்ப்போம். முதல்ல யாரை பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டிங்க் ஆர்ம்ஸ் டாக்டர் ஆன்மோ அந்த மியூட்டன் ரே எபிசோடில் அப்பியர் ஆயிருப்பார். ஒரு சர்ப்ரைஸ்னு சொல்லலாம் ஃபேன்ஸ்க்கு அப்போது. ஸோ இவர்கிட்ட ஸ்டிங் ஃப்ளையோட விங்ஸு, ஐஸ் அண்ட் டெயில் மாதிரி விஷயங்கள்லாம் இருந்திருக்கும். அண்ட் 4 ஆர்ம்ஸோட ஃபிசிக் அண்ட் 4 ஆர்ம்ஸ் இதெல்லாம் இருந்திருக்கும். அட்வான்டேஜ் என்னென்னா, ஸ்டிங் ஃப்ளையோட கூவை இவர் யூஸ் பண்ணியிருக்க முடியும்னு நினைக்கிறேன். அண்ட் 4 ஆர்ம்ஸோட ஹாஃப் ஆஃப் த ஸ்ட்ரென்த் கிட்டே இருந்திருக்கும். ஸ்டிங் ஃப்ளையரு பெட்டராக இருந்திருக்கும் ஸ்ட்ரென்த்து, பட் ஸ்டில் ஃபுல் ஸ்ட்ரென்த் இருந்திருக்காது. அண்ட் வெயிட் அதிகம்னால பறக்க முடிஞ்சிருக்காது. ஆனால் இன்னும் கொஞ்சம் நல்லா ஈஸியாக டாஜ் பண்ணியிருப்பார். அந்த விக்ஸை யூஸ் பண்ணி கொஞ்சம் நல்லா பறந்துலாம் டாஜ் பண்ணியிருப்பார். ஆனால் நார்மலாகவே 4 ஆர்ம்ஸால் ஜம்ப் பண்ண முடியும். ஒரு ஒஸ்ட் ஃபியூஷன் சொல்ல முடியாது, ஆனால் ஓரளவுக்கு கொஞ்சம் மோக்கன்னு தான் சொல்லலாம். அண்ட் தென் யாரை பார்க்க போகிறோம்னா, டைமண்ட் மேட்டர். இது ஒரு ஓரளவுக்கு நல்ல ஃபியூஷன் சொல்லலாம். கிரே மேட்டரோட மோஸ்ட் ஆஃப் த இன்டெலெக்ட் அண்ட் டைமண்ட் ஹெதோட கிறிஸ்டல் கைனசிஸ் எபிலிட்டிஸ், அதாவது டைமண்ட் ஷூட் பண்ணுற மாதிரி எபிலிட்டிஸ் அதெல்லாம் இருந்திருக்கும். ஆனால் சின்னதாக இருக்கிறதுனால டைமண்ட் ஹெதோட ஃபுல் ஸ்ட்ரென்த் அண்ட் பவர் இருந்திருக்காது. லைக் சின்ன சின்ன டைமண்டாக ஓரளவு ஷூட்டே பண்ண முடிஞ்சிருக்கும். அண்ட் கிரே மேட்டரோட ஃபுல் இன்டெலெக்ட் இருந்துறான்னு தெரியல. ஓவராலாக பார்த்தா இது ஒரு நல்ல ஃபியூஷன் தான். பிகாஸ் கிரே மேட்டர் பிரெயின் மட்டும் தான் இருந்திருக்கும். அதை வச்சே நிறைய இடத்துல மாஸ் பண்ணியிருப்பாரு. இருந்தாலும் இப்போ டைமண்ட் ஹெதோட பவர்ஸ் கிடைக்கிறப்ப இன்னும் கொஞ்சம் சேஃப்டி அதிகம்னு சொல்லலாம். லைக் கிரே மேட்டராக மாற பென்னுக்கு இருந்த பயம் இப்போ கொஞ்சம் குறையும்னு நினைக்கிறேன். ஸோ இன்னும் கொஞ்சம் அஃபென்ஸ்லேயும் நல்ல ஒரு பவர் இருக்கிறதுனால நல்லா யூஸ் பண்ணலாம் கிரே மேட்டரை டைமண்ட் ஹெட்டோடு சேர்த்து டைமண்ட் மேட்டரா. ஸோ நெக்ஸ்ட் யாரை பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஹீட் ஜாஸ் ஒன் ஆஃப் த ஒஸ்ட்டுன்னு சொல்லலாம். லைக் ஹீட் பிளாஸ்ட்டுக்கு வாட்டர் செட் ஆகாது, அவரோட பவர்ஸ் அங்கே ஒர்க் ஆகாது. பட் ரிப் ஜாஸ்க்கு வாட்டரில் ரொம்ப நேரம் இருந்துக்கிட்டே இருக்கணும் அண்ட் ஹீட் அவருக்கு செட் ஆகாது. ஸோ இவர்கிட்ட ரிப் ஜாஸோட ஜாஸ் மட்டும் இருந்திருக்கும், பட் ஃபயர் பவர்லாம் ஒர்க் ஆகிருக்காது. ஸ்ட்ரென்த்து 2 பேரோட ஸ்ட்ரென்த் இருந்திருக்கும், பட் ஸ்டில் ரொம்ப கஷ்டம் இதை வச்சு சமாளிக்கிறது. மேபி வாட்டர் மேலே அப்படியே இருந்துக்கிட்டு வேணால் ஃபயர் பவர்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்க முடியும் போல். இருந்தாலும் இது ஒரு அந்தளவுக்கு நல்ல ஃபியூஷன் சொல்ல மாட்டேன். ஏன்னா 2 பேருக்கும் வேறு அந்த இன்னொரு ஏலியன் தான் வீக்னஸ் மாதிரியே. ஸோ அந்த ஏலியனே கம்பைன் பண்ணால் அந்த வீக்னஸ் ரொம்ப இன்னொரு ஏலியனோட DNA அஃபெக்ட் பண்ணணும் தான் சொல்லலாம். ஸோ ரொம்ப மோசமான ஃபியூஷன் தான் இது, ஒன் ஆஃப் த ஃபியூஷன்ஸ். அப்புறம் நேராக ஆம்னிவர்ஸ் பக்கம் வந்தால் சீசன் 5 அண்ட் தென் தேர் வேர் நன். ஸோ இதில் ஒரு மாஸ் என்ட்ரி கொடுத்துருப்பார். யாருன்னு பார்த்தீங்கன்னா, மங்கசோர். பென்டென்க்கு ஒரு ஃபஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் நம்ம பார்த்துரு. ஸோ இன்னொரு முறை ஃபேன்ஸ்க்கு ஷாக்கு ஃபியூஷன் ஏலியன்ஸ் வந்துருச்சு திரும்பன்னு. ஒரு கால் பேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வாட்டி வந்த ஃபியூஷன் ஏலியனும் இப்போ ஓவியில் வர ஃபஸ்ட்டு ஃபியூஷன் ஏலியனும் ரெண்டும் 4 ஆர்ம்ஸோட ஃபியூஷன் தான். ஆனால் இந்த வாட்டி ஒரு மாசான ஃபியூஷனாக இருந்திருக்கும். பென்னோட ஃபேவரட் 2 ஏலியன்ஸ் அண்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் 2ன்னு சொல்லலாம் ஆன் ஸ்க்ரீனில் பார்த்தது. 4 ஆர்ம்ஸ் அண்ட் ஹியூமங்கோ ரெண்டையும் சேர்த்தா 4 மங்கசோர். மேபி ஹியூமங்கோ ஆர்ம்ஸ்னு வச்சிருக்கலாம், பட் இதுவே நல்லா தான் இருக்குது. 4 மங்கசோர் பற்றி சொல்ல பெருசாக ஒன்றும் இல்லை. சிம்பிளி பென்னோட ஆன் ஸ்க்ரீனில் பார்த்த ஒரே ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் ஃபியூஷன் அண்ட் 2 பேரோட ஸ்ட்ரென்த்தும் இருக்கிறதுனால ஆல்மோஸ்ட் கொஞ்சம் ஸ்ட்ரென்த் அதிகமாகவே இருந்திருக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அண்ட் இவர்கிட்ட சைஸ் ஆல்டரேஷன் பவரும் இருக்குதுன்னு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதனால் எனக்கு தெரிஞ்சு ஒரு மாசான ஸ்ட்ராங் ஏலியன்னு சொல்லலாம். பேபி கோரை இவங்க 2 பேரையும் ஃபியூஸ் பண்ணாலும் இதை விட ஸ்ட்ராங்காக இருந்திருப்பாங்க மேபி. இருந்தாலும் இவங்க 2 பேரும் தான் ஸ்ட்ராங்கஸ்ட் டுவோன்னு சொல்லப்படுது. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இது ஒரு ரொம்ப பவர்ஃபுல்லான காம்போனே சொல்லலாம். அண்ட் டிஸ்அட்வான்டேஜ்னு எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல இவருக்கு. ஸோ நீங்கள் எதாவது டிஸ்அட்வான்டேஜ் இருக்குன்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் யாருன்னு பார்த்தீங்கன்னா, Atomic X
அட்டாமிக் எக்ஸ் ஒரு டெமிகாட்னு சொல்லலாம். ஒரு ஆம்னிபொட்டன்ட் ஏலியன் அண்ட் ரொம்ப பவர்ஃபுல்லான பென்னோட ஒரு ஏலியன். ரெண்டும் கலந்தா ஒரு பவர்ஃபுல்லான ஃபியூஷன் அண்ட் இதுதான் பென் 10ஓட ஒரு ஃபேவரட் ஏலியன், கோ டு ஏலியன் நினைக்கிறேன். ஸோ பிகாஸ் 2 டைம்ஸ் யூஸ் பண்ணியிருப்பார் இது ஆன் ஸ்க்ரீன்லேயே. அண்ட் இவர்த்து அட்டாமிக்ஸோட மோஸ்ட் ஆஃப் த பவர்ஸ் இருந்திருக்கும் அண்ட் ஏலியன் எக்ஸோட எல்லா பவர்ஸும் இருக்கும்னு சொல்லப்பட்டிருந்தது. பட் எனக்கு தெரிஞ்சு இந்த ஸ்பேஸ் அண்ட் ரியாலிட்டியை மாற்ற மாதிரி பவர்ஸ் தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் டைம் பேஸ்ட் அண்ட் மைண்ட் கண்ட்ரோல் பவர்ஸ்லாம் இருந்திருக்குமான்னு தெரியல. அண்ட் பெலிகஸ் அண்ட் செரினாவும் இருந்திருக்க மாட்டாங்க இந்த ஃபியூஷனில். ஸோ பென் ஈஸியாக ஏலியன் எக்ஸோட பேசிக் பவர்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு இவர் வந்து ஏலியன் எக்ஸை விட பவர்ஃபுல்லாக இருக்கவும் வாய்ப்பு இல்லை. அவருக்கு ஈக்குவலாகவும் இருக்காருன்னு அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா இவர் வந்து ஃபியூஷன் தானே. ஸோ தன்கண்டுலவும் இதே மாதிரி தான் சொல்லியிருக்காரு, ஃபுல் பவர்ஸ் இருந்திருக்காது ஏலியன் எக்ஸ் ஃபியூஷன்ஸ்க்குலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அதை பற்றி நம்ம நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்கும்னு. அண்ட் தென் அப்படியே லெட்ஸ் டூ த டைம் வார் அகைன் அப்படிங்கிற எபிசோடுக்கு வந்தால் அங்கே ஃபஸ்ட் எடுத்தோன்னே யார் வருவான்னு பார்த்தீங்கன்னா கிராஷ் ஷாக்கர். இன்னொரு சூப்பரான ஃபியூஷன். கிராஷ் ஷாக்கரோட ஸ்ட்ராங் லெக்ஸ் அண்ட் ஹெட்டு அண்ட் ஷாக் ஸ்குவாட்சோட எலக்ட்ரிக் பவர்ஸ். ஜம்ப் பண்ணி லேண்ட் ஆகும்போது ஒரு எலக்ட்ரிக் பிளாஸ்ட்லாம் நடந்திருக்கும். ரொம்ப மாசாக இருந்திருக்கும் அந்த எபிசோடில் இந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். அது இதில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஓவியில் வந்த ஏலியன்ஸ் தான். ரெண்டுமே ஓவியில் இன்ட்ரடியூஸ் பண்ண ஏலியன்ஸ். லைக் ஷாக் ஸ்குவாட்ச் ஆல்ரெடி வந்திருக்கும். ஆனால் மோஸ்ட்லி ஷாக் ஸ்குவாட்ச் வந்து ஒரு ரீடிசைன் கொடுத்து ரொம்ப ஃபேமஸ் ஆனது வந்து ஆம்னிவர்ஸில் தான். ஸோ 2 ஏலியன்ஸும் ஒரு நல்ல ஏலியன்ஸ் தான், ஓவியில் வந்த ஏலியன்ஸ். அண்ட் கிராஷ் ஷாப்பர்த்த இருக்கிற அதே வீக்னஸ் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது ஸ்டிக்கி சர்ஃபேஸ் ஏதாவது இருந்தால் ஈஸியாக ட்ராப் பண்ணிட முடியும் இவரை. அண்ட் காலை தட்டி விட்டா ஈஸியாக கண்டபடி கீழே அங்கேயும் இங்கேயும் போய் ஜம்ப் பண்ணி கீழே விழுந்துருவார். பட் ஷாக் ஸ்குவாட்சோட ஓவரால் ஸ்ட்ரென்த் அண்ட் ஃபிசிக்ஸ் இருந்திருக்கும் இவருக்கு. ஸோ ஒரு நல்ல அட்வான்டேஜ்னு சொல்லலாம் அதை. ஸோ டிஸ்அட்வான்டேஜும் அதே தான். நம்மளோட கிராஷ் ஷாப்பருக்கும் கிராஷ் ஷாப்பருக்கும் ஒரே வீக்னஸ் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதே எபிசோடில் 2வதாக வந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா த ரியல் மலை முழுங்கி அப்படின்னு சொல்லலாம். அப்செக் ஒரு ஃபியூஷன், ஒன்ஸ் அகைன் ஒரு நல்ல ஃபியூஷன் அண்ட் ஒரு யூனிக்கான ஐடியா. ஏன்னா அப்செக் என்ன தான் ஒரே நேரத்தில் அவரை விட பெருசாக இருக்கிற அந்த வெயிட்டாக இருக்கிற பொருள்லாம் அசால்ட்டாக சாப்பிட்டாலும் பிக் செக் அதுக்கும் மேலே ஒரு படியாக வேபிக் ஓரளவுக்கு சைஸ் இருந்திருக்கும் அவருக்கு. ஸோ இன்னும் கொஞ்சம் கெப்பாசிட்டி அதிகமாக இருக்கும்னே சொல்லலாம். ஆனால் அந்த மாதிரி தான் தெரியுது. வாமிட் பிளாஸ்ட்டும் பவர்ஃபுல்லாக இருந்திருக்கும் அண்ட் வேபிக்கோட ஸ்ட்ரென்த்தும் ஓரளவுக்கு வரும். ஆனால் வேபிக்கோட சைஸ் வர முடியாது. வேபிக் வந்து ஒரு 100 ஃபீட்டுக்கு மேலே இருந்திருப்பார். பட் பிக் செக் ஒரு 20 ஃபீட் தான் இருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ அந்தளவுக்கு ஹைட் இல்லைனாலும் ஓவராலாக அப்செக்கே ஒரு மாசான ஏலியன் தான். ஸோ அவருக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு படி மேலே போய் பிக் செக்காக மாறுறப்ப 20 ஃபீட் கிட்டே இருக்கிற இந்த இவர் வந்து ஒரு ஈஸியாக எந்த ஒரு மலையே ஈஸியாக முழுங்கலாம் கூட சொல்லலாம். அடுத்து வரது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிரியேட்டிவான ஃபியூஷன், பெனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்னு சொல்லலாம். அப்கிரேடோட டெக்னாலஜியோட கம்பைன் ஆகிற பவர்ஸ் அண்ட் ஜெர்ரிகோட அந்த பிரேக் பண்ணி அசம்பிள் பண்ணுற பவர்ஸ்லாம் இருந்திருக்கும். இவர் தனியாகவே டைம் ட்ராவல் பண்ணக்கூடிய 2 டைம் சைக்கிளை பில்ட் பண்ணியிருப்பார். ஏன்னா ப்ரொஃபஸர் பேரடாக்ஸோட அந்த குரோனோஸ்டோன் அதெல்லாம் இருந்திருக்கும் அவர்கிட்ட. இருந்தாலும் அவர் தான் தனியாகவே 2 சைக்கிள்ஸை பில்ட் பண்ணியிருப்பார், டைம் சைக்கிள். ஸோ இது வந்து ஒரு சூப்பரான ஏலியன்னு சொல்லலாம், சூப்பரான ஃபியூஷன்னு சொல்லலாம். அண்ட் வீக்னஸே எதுவும் இருக்கிற மாதிரி தெரியலை. இருந்தாலும் நீங்கள் தான் வீக்னஸ் இருக்குன்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்டு சொல்லுங்கள். அண்ட் தென் கடைசி சீசனில் எண்ட் ஆஃப் அன் எரா அப்படிங்கிற பின்னாலேக்கு முன்னாடி எபிசோடில் ஒரு புது ஃபியூஷன் ஏலியன்ஸ்லாம் நிறைய வந்திருக்கும். ஸோ லைக் ஒன்றே வந்திருக்கும். அண்ட் அது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹியூமன் கூப்ஸார். ஆக்சுவலி கூப் மங்கசோன்னு வச்சுருந்தா ஈஸியாக இருந்திருக்கும். பட் இதுவும் நல்லா தான் இருக்குது. லைக் ஸோ இந்த ஃபியூஷனில் வந்து கூப்போட அந்த ஷேப் ஷிஃப்டிங் பவர்ஸ்லாம் இருந்திருக்கும். அது வாங்கினா வலிக்காதுன்னு தான் நினைக்கிறேன். அண்ட் அதே மாதிரி ஈஸியாக டாஜிவும் பண்ணலாம் இவர் ஏதாவது அட்டாக்ஸ் வந்தாலும். அண்ட் ஹியூமன்ஸோட ஸ்ட்ரென்த் நிறையாவே வந்திருக்கும். அண்ட் ஸ்பைஸ் ஆல்டரேஷன் பவர்ஸும் இருக்குன்னு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இது ஒரு நல்ல ஃபியூஷன் தான். லைக் ஸ்ட்ரென்த் இருக்கும், நல்லா அடி கொடுக்கலாம். அண்ட் அடி வாங்கினாலும் எந்த பிரச்சனையும் இல்லை. பட் வீக்னஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆன்டி கிராவிட்டி ப்ரொடெக்டர். இதை வச்சு நிறைய எபிசோடில் ஆல்ரெடி கூப்பை காலி பண்ணியிருப்பாங்க. ஸோ இது ஒரு மேஜர் வீக்னஸ். அண்ட் சைஸ் ஆல்ட்ரேஷன் பவர் எப்படி சாத்தியம்னு எனக்கு தெரியவே இல்லை. அதாவது நார்மல் ஹியூமன்ஸோ க்ரோ ஆவார். ஸோ அது ஒரு பயாலஜிக்கல் ப்ராசஸ் மாதிரி நீங்கள் சொல்லலாம் ஏதாவது. ஆனால் ஹியூமன் குரூப்ஸார் க்ரோ ஆக அவரோட அந்த குரூப்பே கொஞ்சம் ஃபுல்லாக அதிகமாகணும். லைக் ஜென்ரேட் ஆகணும்னு சொல்லலாம். குரூப் எக்ஸ்ட்ராவாக ஜென்ரேட் ஆகணும். ஸோ அது எப்படி சாத்தியம்னு தெரில. மற்றபடி பார்த்தீங்கன்னா இது ஒரு சூப்பரான ஃபியூஷன் தான். ரொம்ப இதுவும் ஒரு க்ரியேட்டிவ் ஃபியூஷன் சொல்லலாம். அதையும் கொடுக்கலாம், அதையும் வாங்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் ஸோ எல்லா ஃபியூஷன்ஸையும் பார்த்துருக்கோம் நம்புகிறேன். ஸோ உங்களுக்கு இதில் பிடிச்ச ஃபியூஷன் என்னென்னு கமெண்ட்டை சொல்லுங்கள். ஃபியூஷன்ஸ் பற்றி இன்னும் நிறைய ஷார்ட்ஸ் அண்ட் வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் வரும்னு நினைக்கிறேன். நீங்களும் அதை எதிர்பார்க்குறீங்கன்னா ஒரு லைக் போட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களது விடைபெறுவது உங்கள் ஷாரு ஃப்ரம் ஷாரு ஸ்பெக்ஸ் ஸ்டுடியோ தமிழ். பாய் கைஸ், பாய்.